தலைவர் சீமான் அந்த மாதிரி ஒரு ஆவேசமாக ஏன் பேசுகிறான்னு தெரியல. அவரை இல்லாதப்போ பேச தவறு. அவரோட வச்சுக்கிட்டு கூட அந்த இதெல்லாம் தீர்த்துருக்கலாம். நான் பேச தயாராக இருக்கேன். பல காலகட்டங்களில் அது அவமானப்படுத்தப்படுறது மிக மிக தவறு. சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அவர் நல்ல மனுஷங்க. எவ்வளோ ஒரு 10 வருஷமாக ஒரு கட்டம் வச்சு போகிறாரு. அவர் அளவுக்கு பயங்கர கடினமாக உழைக்கக்கூடிய மனுஷனாக தான் இப்போ பார்க்குறேன். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெட்டு ஒன்று துண்டு 2 தினகரன் பேர் அப்போ சக்தி சிதம்பரம் வச்சு நான் படம் எடுக்கிறேன். அப்போவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சூர்யாவில் போய் பார்க்குறேன். இன்றைக்கி எப்போ 97 பார்க்கல, 27 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அவர் டென்ஷனான பார்ட்டி தான் பயங்கரமாக. அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு எதனால் அப்படி பேசுகிறான்னு தெரியல. பெரியார் வந்து அவர் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எவங்க அப்போ 7.5 கோடி வந்தாலும் சரி, அவர் புகழை மறைக்க முடியாது. என்ன நீ இதை சொல்லு, பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்லு. அதை நான் சாடுறேன். அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து எப்படி இதில்லை. இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.